ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? கீதா அன்னைக்கு ரொம்ப நேரமாக அமைதலோடையும் முகத்தில் பார்த்தா நிறையா கவலைகளோடையும் யோசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டு இருந்த கணவர் இப்படி வந்து பேசினார். என்னாச்சு கீதா? ஏதோ பெரிய ஒரு சிந்தனையிலையும் என்னத்தையோ நினச்சி கவலைப்படுற மாதிரியும் இருக்குது, என்னதுன்னு கேட்டாங்க. அப்போ கீதா சொன்னா, இல்லை, நம்மளுக்கு போன வருஷம் ரொம்ப பெரிய இழப்பு நேரிடி இருக்கோம். ஆனால் நல்ல வேளை நாம் எல்லோரும் போகும்போது அந்த காரு அப்பளம் மாதிரி போனாலும் கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு காப்பாற்றினார். அதே சமயம் நம்மளுடைய பொண்ணுக்கு ஆசையாக நம்ம வாங்கின அந்த காரு போனதும் எவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தா. ஆனால் நம்ம உயிர் பழைச்சதே கடவுள் செஞ்ச பெரிய ஒரு சிலாக்கியோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த நாள் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு விபத்து தான் ஞாபகத்துக்கு வருது. என்னையால் அதை பற்றி யோசிக்கவோ இல்லை மறந்து போகவோ முடியலை. என்ன பண்ணுறதுன்னு நான் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க, இங்கே பாரு, வாழ்க்கையில் வடை போச்சேன்னு யோசிக்கிறத விட வடையோடு போச்சேன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு பிடிச்ச மாதிரியான கார் போச்சுதுன்னா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உயிரை கர்த்தர் அருமையாக கொண்டுட்டு வந்திருக்காரு. அதை நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி முன்னாடி நடந்ததெல்லாம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய முட்டாள்தனமா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கார் போச்சுன்னா கர்த்தர் இன்னொரு கார் அழகாக தந்துட்டார்ல அப்படின்னு சொன்னதும் கீதா சொன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு ஆசையாக பிறந்த நாள் கிஃப்ட்டுங்கிற மாதிரி நம்ம சூப்பராக வாங்கி கொடுத்தோம். ஆனால் அது இப்படி நொறுங்கி வம்பா போயிட்டே அப்படின்னு சொன்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க, இங்கே பாரு, கார் போனதை நினச்சி இவ்வளோ தூரம் நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நாம் அதில் இருந்த போதிலும் கடவுள் எவ்வளோ அழகாக நம்மளை காப்பாற்றினார், அதை பற்றி ஏன் யோசிக்கலை அப்படின்னு சொன்னதும் கீதா சொன்னால், ஆமாம், அதுவுமே ஒரு பெரிய அற்புதம்தான். இல்லாட்டினா அப்படி அப்பளம் மாதிரி நொறுங்கினதுக்கு நாம் இந்த நேரம் இந்த வருஷம் இருந்திருக்கவே மாட்டோம்ல. அதுவும் சரிதான். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி வடை போச்சேன்னு போன மாதிரி நம்மளுடைய கார் தான் நம்மளை விட்டு போயிருக்குது. மற்றபடி நம்ம உயிர் நமக்கு இருக்கத்தானே செஞ்சுருக்குது. அதுவும் சரிதான். இனிமேலாவது அந்த அடுத்த வருஷம் இதே நாள் நம்ம யோசிக்காமல் இருந்தால் எனக்கும் நல்லதாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு தன் வேலைகளை செய்கிறதுக்கு எழும்பினா கீதா. இதை குறித்து பேசுனதுக்கு அவளுடைய கணவரும் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வேலைகளை கவனிக்கிறதுக்காக கிளம்பினார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி போன வருஷம் முந்தின வருஷம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம நினச்சி பார்த்து தேவையில்லாத ஒரு கவலைக்கு இடம் கொடுக்குறோம். அந்த மாதிரி நாம் ஃபீல் பண்ணாமல் கர்த்தர் நமக்கு செஞ்ச புதிய காரியத்தை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதோடு இப்போது நம்மளுடைய வழியில் வனாந்தரமாக இருக்குதா, அது எப்படி கர்த்தர் நல்ல ஒரு பெரிய ஒரு வழியை திறக்கிறாருன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அவாந்திர வழியில் நான் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆறுகள் நமக்கு கொடுப்பாரு. அது மூலமாக நமக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும். இப்போவும் கூட நம்மளுக்கு சந்தோஷமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.